நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பள்ளிகளில் அரசியல் கட்சியினர் ஆய்வு செய்யும் விவகாரம் தொடர்பாக விரைவில் அரசு முடிவெடுக்க உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் சந்திரமோகன் உதவி பேராசிரியர் தகுதி தேர்வில் எந்த குளறுபடிகளும் நடைபெறவில்லை என விளக்கம் அளித்தார். இன்று தமிழ்நாட்டில் டெட் தேர்வு பேப்பர் 1, நாளைக்கு பேப்பர் 2 தேர்வு நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கின்றோம். தமிழ்நாடு முழுக்குமே பேப்பர் 1க்கு 222 சென்டர்ஸில் 61,386 டீச்சர்ஸ் இந்த தேர்வு எழுதுகிறாங்க. நாளைக்கு 613 சென்டர்ஸு 1,67,733 டீச்சர்ஸ் தேர்வு எழுதுகிறாங்க. இன்னைக்கு எக்ஸாம் காலையில் அட்டெண்டன்ஸ்ன்னு பார்த்தா 97% அட்டெண்டன்ஸ் பதிவாயிருக்கு. எல்லா ஏற்பாடுகள் நம்ம சிறப்பாக பண்ணியிருக்கின்றோம். எஸ்பெஷலி கண்ட்ரோல் ரூம் வச்சுட்டு சீஃப் இன்விஜிலேட்டர்ஸ் வச்சு ஒவ்வொரு இடத்துக்குமே இந்த தேர்வுக்கு தேவைப்படும் அனைத்து ஏற்பாடுகள், எஸ்பெஷலி கான்ஃபிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் பண்ணுறது, அந்த கொஷின் பேப்பர் இன்டெகிரிட்டி மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே மெயின்டைன் பண்ணியிருக்கோம். காவல்துறையால் இதுக்கு தேவையான சப்போர்ட் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது நாளைக்கு பேப்பர் 2 நடக்க போகுது. சார், எவ்வளோ பேர் இந்த செட்டு இருக்குது? அதில் எவ்வளோ பேருக்கான கேள்வி எவ்வளோ பேர் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம்? எவ்வளோ பேர் எவ்வளோ பேர் பாஸ் ஆகணும், எவ்வளோ பேர் வைக்கலாம்? இல்லை, இது குவாலிஃபைங், அவங்க பாஸ் ஆகணும். ஸோ அது எத்தனை பேருன்னா பேசிக்லி நம்ம ஆல்ரெடி சர்விங் டீச்சர்ஸ் தான் நம்ம இது வச்சுருக்கோம். இது எதுக்காக வச்சுருக்கோம்னு சொன்னால், சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் சர்விங் டீச்சர்ஸ் கூட ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் டெட் தேர்வு பாஸ் பண்ணணுங்கிற ஒரு கண்டிஷன் வச்சாங்க. ஸோ அந்த கண்டிஷன் அடிப்படையில் சர்விங் டீச்சர்ஸ் டெட் எழுதி பாஸ் ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. அதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த தேர்வு. நேற்று டிஆர்பி இதுக்கு உண்டான ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அதில் பேசிக்கலி 2 ஆஸ்பெக்ட்ஸ் ஹைலைட் பண்ணப்பட்டு இருக்கிறது. ஒன்று 2006ங்கிற டேட் ஆஃப் பர்த் இருக்கிறது ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆயிருக்கு. அதுக்கு டிஆர்பி வெரிஃபை பண்ணிவிட்டு இன்டர்னலி ரெக்கார்ட்ஸ் வெரிஃபை பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த கேண்டிடேட் தவறாக இந்த டிஆர்பி எக்ஸாமில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே அந்த கேண்டிடேட்டு ஆன்லைனில் அவங்க தான் ஏற்றுறாங்க. ஸோ அந்த ஏற்றும்போது அவங்க அந்த கேண்டிடேட் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அவங்க டேட் ஆஃப் பர்த் ஏற்றுறதுக்கு பதிலாக 10th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ் கார்டில் இருக்கிற ஒரு டேட் அவங்க ஏற்றிருக்காங்க. அது அவங்க வெரிஃபை பண்ணியிருக்காங்க. அது அந்த கேண்டிடேட்டோடைய ஐடென்டிஃபிகேஷன், அதனால தான் அந்த மாதிரி வந்தது. அந்த டேட்டா பேஸில் கேண்டிடேட் என்ன என்ட்ரி பண்ணுறாங்களோ அதுதான் உங்களுக்கு இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு. இன்னும் ஒன்று பேர் இருக்கிற இடத்துல அந்த கேண்டிடேட்டு கொஞ்சம் தவறாக அந்த சர்டிஃபிகேட்டுடைய நம்பர் பதிவு செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க டிஆர்பியில் போய் அது அங்கே அப்பியர் ஆகி இந்த மாதிரி என்னால் ஒரு தவறு நடந்திருக்கு, இது எனக்கு சரி செய்து ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கு. டிஆர்பியில் அந்த கேண்டிடேட்டோடைய ரிக்வெஸ்ட்டை எக்ஸாமின் பண்ணி அவங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணி அந்த கேண்டிடேட் ஜென்யூனாக ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, அதுக்காக அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு போகக்கூடாதுங்கிறது ஒரு கான்ஷியஸாக அவங்க பர்மிட் பண்ணி தேர்வு எழுத வச்சுருக்காங்க. இந்த 2 தான் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். வேறு தேர்வு முறையிலையோ தேர்வு எவாலுவேஷன்லையோ தேர்வு இன்டெகிரிட்டிலையோ எந்த மாதிரியான பிரச்சனை இல்லை. எதுங்க? பல்வேறு கட்சியில் ஆய்வு இல்லை, கவர்மெண்ட்ல விரைவில் உங்களுக்கு இதுக்கு தேவையான செய்தி உங்களுக்கு கொடுக்கணும். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163.